கரூரில் வருகிற 25, 26 தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இபிஎஸ்ஐ வரவேற்று சுவர் விளம்பரம் எழுதுவதற்கு போலீசார் இடையூறு என்ற அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன். வணக்கம் மேடம். கரூரில் வருகின்ற 25, 26 தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் அதிமுக சார்பாக பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரம் செய்வதற்காக அனுமதி கோரப்பட்ட நிலையில் இன்று கோவை சாலை பிரேமகால் எதிர்புறம் சுவற்றில் சுற்று விளம்பரம் எழுத வந்த நிலையில் கரூர் மாவட்ட அதிமுக சார்பாக சுற்றுப்பயண நிகழ்ச்சி நடத்துவதற்கான சுவர் விளம்பரம் செய்ய வந்த நிலையில் போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் அங்கு வந்த கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடன் 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது முன்னாள் அமைச்சர் காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவர் பேட்டியளிக்கையில் கரூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பாக சுற்றுப்பயண நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கேட்கப்பட்ட இடையில் தடை செய்யப்பட்ட இடம் என கூறி காவல்துறை தரப்பு அனுமதி வழங்காமல் எதிர்த்தளிப்பதாகவும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய சொல்லி வற்புறுத்துவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேட்டியளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.